இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோக்ராமிங் இன் சி லாங்குவேஜில் பாயிண்டர். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்டர் என்ன, வாட் இஸ் பாயிண்டர்? வாட் இஸ் பாயிண்டர்? ஏ பாயிண்டர் வாட் இஸ் பாயிண்டர்? ஏ பாயிண்டர் இஸ் ஏ வேரியபிள். ஓகேங்களா, பாயிண்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பேசிக்காக பாயிண்டர்ங்கிறது வேரியபிள் which holds the address of another variable of the same data type. ஓகேங்களா, அப்போ பாயிண்டர் அப்படிங்கிறது வேரியபிளை கன்சிடர் பண்ணுறோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா இன்னொரு வேரியபிளுடைய அட்ரஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. ஓகேங்களா, பட் அந்த வேரியபிள் சேம் டேட்டா டைப் இருக்கணும். ஓகேங்களா, ஒரு நார்மல் வேரியபிள் என்ன டேட்டா டைப் இருக்கோ அதே சேம் டேட்டா டைப்பு தான் பாயிண்டர் வேரியபிள் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நார்மல் வேரியபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இன்டீஜர் ஏ இது நார்மல் வேரியபிள். ஓகேங்களா, இப்போ இந்த வேரியபிள் இந்த பாயிண்டர் வேரியபிள் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னாக்கா இன்டீஜர் ஸ்டார் பி. ஓகேங்களா, இது வந்து நார்மல் வேரியபிள், இது வந்து பாயிண்டர் வேரியபிள். ஓகேங்களா, இது நார்மல் வேரியபிள், இது பாயிண்டர் வேரியபிள். ஓகேங்களா, இப்போ ஏ அப்படிங்கிற இந்த வேரியபிள் அட்ரஸ். ஓகேங்களா, இதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். எந்த ஒரு வேரியபிள் இருந்தாலும் சிஸ்டத்தில் ஒரு பர்டிகுலர் அட்ரஸில் போய் தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, அது எந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கெட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள் தான் பாயிண்டர் வேரியபிள் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்போ நார்மல் வேரியபிள் வந்து பாயிண்டர் எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த வேரியபிள் டு கன்சிடர் திஸ் பாயிண்டர் வேரியபிள். ஓகேங்களா, அப்போ ஒரு வேரியபிளுடைய அட்ரஸை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் பாயிண்டர் வேரியபிள் அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங் சி லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறோம். பாயிண்டர் அப்படிங்கிறதுல இது இன்டிஜர் டேட்டா டைப்பு, இது இன்டிஜர். ஓகேங்களா, அப்போ ஏங்கிறது நார்மல் வேரியபிள், ஆஸ்ட்ரிக் பி அப்படிங்கிறது பாயிண்டர் வேரியபிள். ஓகேங்களா, ரெண்டும் சேம் டேட்டா டைப்பாக இருந்தால் மட்டும்தான் இப்போ ஏ அப்படிங்கிற வேரியபிள் எந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம கெட் பண்ண முடியும். ஓகேங்களா, இது இன்டிஜர்னா இது இன்டிஜராக இருக்கணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ளோட்னு கொடுத்துருக்கோம், ஃப்ளோட் பி அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதோட அட்ரஸை நம்ம கெட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நம்ம டிக்ளேர் பண்ணுற பாயிண்டர் வேரியபிளும் ஃப்ளோட்டாக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ ஃப்ளோட் பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா இஸ் ஏ நார்மல் வேரியபிள், ஆஸ்ட்ரிக் சி அப்படிங்கிறது பாயிண்டர் வேரியபிள். ஓகேங்களா, அப்போ இந்த பி அப்படிங்கிறது ஃப்ளோட்டாக இருக்கும்போது அதோட அட்ரஸை நம்ம கெட் பண்ணி எடுக்கணும்னா அதுக்கு டிக்ளேர் பண்ணுற அந்த பாயிண்டர் வேரியபிளும் ஃப்ளோட்டாக இருக்கணும். அப்போ சேம் டேட்டா டைப் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா ஒரு வேரியபிளோட அட்ரஸை நம்ம கெட் பண்ண முடியும். பாயிண்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு ஆக்சஸ் மெமரி. ஓகேங்களா, பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது மெமரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அது எந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகிருக்கு, மெமரியில் பர்டிகுலர் லொக்கேஷன், எந்த மெமரி லொக்கேஷனில் அது ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ மேனிப்புலேஷன் தி அட்ரஸ். மேனிப்புலேட் தி அட்ரஸ் அப்படின்னா அட்ரஸை மேனிப்புலேஷன் பண்ணுறது, அட்ரஸை கெட் பண்ணி எடுக்கிறது. ஓகேங்களா, அதுக்கும் பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. வேரியபிள் கேன் பி ஆஃப் டைப் இன்டி கேர், ஃப்ளோட், அரே, ஃபங்க்ஷன் ஆர் எனி அதர் பாயிண்டர். ஓகேங்களா, அப்போ இன்டிஜராக இருக்கலாம், கேராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், அரேயாக இருக்கலாம், ஃபங்க்ஷன் ஆர் எனி அதர் பாயிண்டராக கூட இந்த வேரியபிள் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடி வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். லைக் பண்ணுங்கள். நம்ம ஒரு வேரியபிளோட அட்ரஸ் எப்படி கெட் பண்ணி எடுக்கிறது? இப்போ இன்டீஜர் n = 10. ஓகேங்களா, இது ஒரு நார்மல் வேரியபிள். இப்போ n அப்படிங்கிறது வேரியபிள். ஓகேங்களா, இது இன்டீஜர் டைப்பு. 10ங்கிற வேல்யூ, இந்த 10ங்கிற வேல்யூ என்னங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த எண்ணுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ F4 இது ஒரு அட்ரஸ்ஸு. ஓகேங்களா, இந்த அட்ரஸில் தான் என்னங்கிற வேரியபிள் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த அட்ரஸில் தான் 10ங்கிற வேல்யூ இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த அட்ரஸை கெட் பண்ணி நம்ம எடுக்கணும். ஓகேங்களா, n அப்படிங்கிற வேரியபிளோட அட்ரஸ் எதுனா F4. ஓகேங்களா, அப்போ இந்த அட்ரஸ்க்குள்ளே தான் 10ங்கிற வேல்யூ இருக்குது. ஓகேங்களா, இதை நம்ம இந்த அட்ரஸை நம்ம கெட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரோக்ராம் லாங்குவேஜில் ப்ரொசீஜர் அப்படின்னா இப்போ டிக்ளரேஷன் ஆஃப் பாயிண்டர் வேரியபிள் ஆஸ்ட்ரிக் பி, இது பாயிண்டர் வேரியபிள் ஈக்குவல் டு ஆம்பஷன் n. ஓகேங்களா,
இப்போ ஆம்பஷன் எண், இப்போ ஆம்பஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆம்பஷன் அப்படிங்கிறதுனா அட்ரஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆம்பஷன்ங்கிறது அட்ரஸ் ஆப்ரேட்டர். ஒரு வேரியபிளோட அட்ரஸை டிஃபைன் பண்ணுறது ஆம்பஷன் அப்படிங்கிற இந்த சிம்பிள். ஓகேங்களா, அப்போ ஆம்பஷன் எண்ணு கொடுத்தோம்னா தான் இது இருக்கிற அட்ரஸ்ஸு இந்த ஸ்டார் பி, ஓகேங்களா, அது பாயிண்டர் வேரியபிள் ஸ்டோர் ஆகும். Declaring a pointer in programming C language. Programming in C language can be declared using asterisk symbol. Asterisk symbol வழியாக தான் நம்ம வந்து பாயிண்டர் டிக்ளேர் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ int asterisk a அப்படின்னா this consider this pointer to integer. இந்த பாயிண்டர் அப்படிங்கிறது இன்டிஜராக கன்சிடர் பண்ணப்படும். ஓகேங்களா, அதே கேர் கொடுத்துட்டு asterisk bன்னு கொடுத்தோம் அப்படின்னா this variable pointer to care. ஓகேங்களா, அதே floatன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஓகேங்களா float அப்படின்னு கொடுத்துட்டு asterisk c கொடுத்துருங்க. அப்போ this is a pointer to float. Advantages of pointer. ஃபஸ்ட்டு pointer reduces the code. ஓகேங்களா, பாயிண்டர் அப்படிங்கிறது என்ன செய்யுதுன்னா கோடிங்கை ரெடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, அண்டு இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ். ஒரு ப்ரோக்ராமோட கோடிங்ஸ் குறையும் போது அந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன்ஸ், அதாவது அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாயிண்டர்ஸ் ஆர் யூஸ்டு வித் அரேஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது அரேஸ் அப்படிங்கிற கான்செப்ட்லையும் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். பாயிண்டர்ஸ் யூஸிங் அரேஸ், பாயிண்டர்ஸ் யூஸிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸ் யூஸிங் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பாயிண்டர்ஸ் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு இட் மேக்ஸ் யூ ஏபிள் டு ஆக்சஸ் எனி மெமரி ஏரியா இன் தி சிஸ்டம். சிஸ்டம் அப்படின்னா கம்ப்யூட்டர். ஓகேங்களா, ஒரு கம்ப்யூட்டரில் எனி மெமரி, ஓகேங்களா, எந்த ஒரு மெமரி லொக்கேஷனாக இருந்தாலும் அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் பாயிண்டர் வழியாக. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். லைக் பண்ணுங்கள். பாயிண்டருக்குள்ள சிம்பிள் ப்ரோக்ராம் இது. ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன் ஆஃப் ஹெடர் ஃபைல். ஓகேங்களா, ஹெடர் ஃபைலை டிக்ளேர் பண்ணுறோம். அடுத்து டிக்ளரேஷன் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, அடுத்து மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறோம். அடுத்து ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுறோம். அடுத்து இது ரெண்டு என்னென்னா டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள். ஓகேங்களா, இன்டீஜர் ஏன்னு கொடுக்குறேன். ஏ அப்படிங்கிற வேரியபிள் இன்டீஜர் டேட்டா டைப்பு, பி அப்படிங்கிறது ஃப்ளோட் டேட்டா டைப்பு, ரெண்டு பேரும் டிக்ளேர் பண்ணிடுறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பிரிண்ட்எஃப்ல ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, என்டர் தி ஏ வேல்யூ. அப்போ நம்ம ஏதோ வேல்யூ கொடுப்போம், அந்த வேல்யூ வந்து ஸ்கேன்எஃப். ஓகேங்களா, ஸ்கேன்எஃப்ல ரீட் பண்ணிவிடும். ஓகேங்களா, அடுத்து ஸ்கேன்எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஏவோட வேல்யூ என்னவோ அதை வாங்கி ஆம்பஷனில் இங்கே அட்ரஸில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, அடுத்து என்டர் தி பி வேல்யூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து நம்ம கொடுக்குறது ஃப்ளோட் வேல்யூ. ஓகேங்களா, அப்போ ஃப்ளோட் வேல்யூ கெட் பண்ணுறதுனால பர்சன்டேஜ் எஃப் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, இன்டீஜர் அப்படிங்கிறதுல பர்சன்டேஜ் டி கொடுப்போம், அதே ஃப்ளோட்னா பர்சன்டேஜ் எஃப் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஆம்பஷன் பி அட்ரஸ் ஆஃப் தி ஆப்ரேட்டர். ஓகேங்களா, இப்போ ரெண்டு வேல்யூ நம்ம கெட் பண்ணிடுவோம். கெட் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வேல்யூட என்ன வேல்யூ ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதாவது பிரிண்ட்எஃப்ல ஏ வேல்யூ யூஸ். ஓகேங்களா, ஏன்னா பர்சன்டேஜ் டி கொடுக்குறோம், ஏன்னா ஏங்கிறது இன்டிஜர். அப்போ இங்கே ஒரு ஏ வேல்யூ என்ன கொடுத்துருந்தோமோ அந்த வேல்யூ இங்கே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ஆஃப் ஏ வேரியபிள். ஏ வேரியபிளோடைய அட்ரஸ் என்ன. ஓகேங்களா, இப்போ நம்ம பாயிண்டர் வேரியபிளில் அட்ரஸை கெட் பண்ணணும். பாயிண்டர் வேரியபிளில் அட்ரஸை கெட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம வந்து பர்சன்டேஜ் எக்ஸ்ன்னு கொடுக்கணும். ஓகேங்களா, இப்போ ஆம்பஷன் ஏன்னு கொடுத்துருக்கோம். அப்போ இதோட அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே பர்சன்டேஜ் எக்ஸ் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா, அதே மாதிரி பி வேல்யூ என்ன. ஓகேங்களா, பி வேல்யூங்கிறது ஃப்ளோட்டு, அதனால் பர்சன்டேஜ் எஃப் கொடுத்துருக்கேன். இப்போ பியோட வேல்யூ என்னவோ அது இங்கே வந்துடும். அடுத்து அட்ரஸ் ஆஃப் பி வேரியபிள். பி வேரியபிள் எந்த அட்ரஸை ஸ்டோர் ஆகிட்டு கெட் பண்ணுறதுக்கு அதே பர்சன்டேஜ் எக்ஸ். ஓகேங்களா, அடுத்து என்னென்னா ஆம்பஷன் பி. இப்போ ஆம்பஷன் பின்னா பியோட அட்ரஸ் என்னங்கிறத கெட் பண்ணி பர்சன்டேஜ் எக்ஸுக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா, இப்போ வேல்யூ நம்மளே கொடுப்போம். ஃபஸ்ட்டு அவுட்புட் எப்படி வரும் இதில் அப்படின்னா என்டர் தி ஏ வேல்யூ. ஓகேங்களா, வேல்யூ அப்படின்னு கேட்கும்போது இப்போ நம்ம ஒரு வேல்யூ கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ 10 நம்ம கொடுத்தா இது என்ன ஆகும் அப்படின்னாக்கா என்டர் த ஏ வேல்யூ அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஆம்பஷன் ஏ. ஓகேங்களா, அப்போ ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரீட் பண்ணும். அப்போ ஆம்பஷன் ஏல 10 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகிடும், அது பர்டிகுலர் அட்ரஸ்லேயே ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, அடுத்து என்டர் தி பி வேல்யூ. பி வேல்யூங்கும்போது நான் சொல்கிறேன் 5.7 அப்படின்னு கொடுக்குறேன், ஏன்னா இது ஃப்ளோட் வேல்யூ. ஓகேங்களா, இப்போ 5.7 அப்படிங்கிறது எங்கே எடுத்துக்கும் அப்படின்னா ஆம்பஷன் பி. அப்போ இங்கே என்ன ஆகும்னா 5.7 அப்படின்னு எடுத்துக்கும். இது ஒரு அட்ரஸாக ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, இன்டிஜருங்கிறது இன்டிஜர் டைப் தனியாக ஸ்டோர் ஆகும், இது ஃப்ளோட்டுங்கிறதுனால இது தனியாக ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஏ வேல்யூ யூஸ். ஓகேங்களா, அப்போ ஏ வேல்யூ என்ன அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா ஏ வேல்யூ யூஸ் என்ன 10 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன அப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா
ஏ வேல்யூ அப்படிங்கும்போது இந்த 10ங்கிறது இங்கே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஏ வேல்யூ 10 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் ஆஃப், ஓகேங்களா, ஏ வேரியபிள் இஸ், ஓகேங்களா. இப்போ ஆம்பஷன் ஏ, இப்போ பர்டிகுலராக அந்த 10ங்கிற வேல்யூ ஒரு அட்ரஸ் ஸ்டோர் ஆகிருக்கும், அந்த அட்ரஸ் என்னங்கிறத செக் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அப்போ ஆம்பஷன் ஏ அப்படிங்கும்போது இந்த வேரியபிள் எந்த அட்ரஸ் இருந்துச்சோ ஆட்டோமேட்டிக்காக %x அப்படிங்கிறது கெட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணும். அப்போ என்ன வரும் அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் ஏ வேரியபிள், அட்ரஸ் ஆஃப் ஏ வேரியபிள் வந்துட்டு அதோட அட்ரஸ் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் FF4 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. அடுத்து பி வேல்யூஸ், ஓகேங்களா. பி வேல்யூங்கிறோம் 5.7 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அப்போ என்ன செய்யும் அப்படின்னா பி வேல்யூஸ் அப்படின்னா பி அப்படிங்கிறது 5.7 இங்கே வந்துடும். ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன பி வேல்யூஸ் அப்படின்னா 5.7 சம்திங். ஓகேங்களா. இது அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் என்னென்னா அட்ரஸ் ஆஃப் பி வேரியபிள். ஓகேங்களா. இப்போ ஆம்பஷன் பி அப்படிங்கிறது இந்த பி வேரியபிள் பர்டிகுலர் அட்ரஸில் இருக்கும். ஓகேங்களா. அந்த அட்ரஸை டிஸ்பிளே பண்ணும். அப்போ அட்ரஸ் ஆஃப் பி வேரியபிள் ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ் என்னவோ அது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா அட்ரஸ் ஆஃப் பி வேரியபிள், ஓகேங்களா. அதோட அட்ரஸ் என்னென்னா FFF2. ஓகேங்களா. அப்போ FFF4 அப்படிங்கிறது என்னென்னா ஏ அப்படிங்கிற வேரியபிளோட அட்ரஸ். ஓகேங்களா. அடுத்து FF2 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பி வேரியபிளோட அட்ரஸ். ஓகேங்களா. இப்போ FF4ல் என்ன இருக்கும் அப்படின்னா FF4ல் 10 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். அதேமாதிரி FF2ல் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா 5.7 அப்படிங்கிற இந்த ஃப்ளோட் வேல்யூ இருக்கும். தட்ஸ் ஆல்.